ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் ஜெபங்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன்தாமே இந்த நேரத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வாய்த்த ஊழியக்காரனாகிய எலிசா இரட்டிப்பான வரங்களை பெற்று எலியா செய்ததை காட்டிலும் 2 மடங்கு அற்புதங்களை செய்து பெரிய ஊழியக்காரராய் அவர் தீர்க்கதரிசியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் திகழ்ந்தார். அவருடைய ஊழியக்காரனாகிய அவருடைய வேலைக்காரனாகிய கேயாஸ் 4 மடங்கு அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். நாகமான் சீரிய தேசத்து படைத்தலைவன். அவன் குஷ்டரோகியா இருந்தான். அவன் பெரிய மனுஷனா இருந்தான். ஆனால் உள்ளே குஷ்டரோகம். நிறைய பேர் வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. ஆனால் உள்ள குஷ்டரோகம், உள்ளே பாவம், உள்ளே வேண்டாத சிந்தனைகள், உள்ளே அருவருப்புகள் இருக்கும். இதே போலதான் அவன் வெளியே நல்ல போர்ச்சேவனுக்குரிய நல்ல பாடி பில்டருக்கு ஏற்ற மார்க்கவசங்கள் எல்லா போர் படை தலைவனுக்குரிய எல்லாத்தையும் போட்டிருப்பான். ஆனால் வீட்டுக்கு வந்து எல்லாவற்றையும் கழற்றும் போது அவன் உடல் முழுவதும் குஷ்டமாக இருக்கும். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண் வேலைக்கு இருந்தால் அவள் நாகமானுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீங்க போய் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு ஊழியக்காரர் உண்டு, எலிசா என்ற தீர்க்கதரிசி உண்டு, அவரிடத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை, இந்த சிறு பெண் சொன்ன செய்தியை இந்த எஜமாட்டி தன்னுடைய கணவனிடத்துல சொல்ல, இந்த நாகமான் தன்னுடைய அரசன் ராஜாவினிடத்துல சொல்ல, அவன் ஒரு நிருபம் கொடுத்து அனுப்புகிறான் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. என்னுடைய படைத்தலைவன் ஸ்தோத்திரம் மிகுந்த மரியாதைக்குரியவன் ஸ்தோத்திரம், அவன் பெரிய மனுஷன், அவன் நல்ல வல்லமை உள்ள போர்ச்சேவகன், அவனுக்கு இப்படி ஒரு குஷ்டரோகம் இருக்கு, அவனை குணப்படுத்தும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி நிருபம் கொடுக்கிறான். அந்த நிருபத்தை பார்த்த உடனே இஸ்ரவேலின் ராஜா நான் எப்படி இவனை சுகமாக்க முடியும்னு சொல்லி தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்கிறான். சரின்னு எலிசாவிட்ட கூட்டுட்டு போகிறாங்க. அவனை என்கிட்ட வர சொல்லின்னு கூட்டுட்டு போகிறாங்க. அங்கே கூட்டுட்டு போன உடனே நாகமான் அங்கே வந்து நின்ற உடனே எலிசா கேயாஸை பார்த்து சொல்கிறான், அந்த நாகமான் என்னை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீ போய் அவனை யோர்தானில் போய் 7 தரம் முங்கி எழும்ப சொல்லு, அவனுடைய குஷ்டரோகம் சுகமாகும்னு சொல்கிறான். உடனே நாகமான் சொல்கிறான், நான் நினச்சேன் இந்த எலியா வெளியே வந்து என்னை தொட்டு ஜெபம் பண்ணி என்னை சுகப்படுத்துவான்னு நினச்சேன். எனக்கு சீரியா தேசத்தில் தண்ணீர்களும் நீர்நிலைகளும் இல்லைன்னு சொல்லியா இந்த இஸ்ரவேலுக்கு வந்து நான் என் குஷ்டரோகம் நீங்க நான் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லி கோபப்படுகிறான். அப்பொழுதும் அங்கிருந்த ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், ஒரு வேளை தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா செஞ்சுருப்பீங்கள்ல, சின்ன காரியம் தானே சொல்கிறாங்க, போய் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை உங்கள் குஷ்டரோகம் நீங்கள், உங்களுடைய மனக்காயங்கள் நீங்கள், உங்களுடைய சரீர வியாதி நீங்கள் பெரிய காரியத்தை சொன்னால் செஞ்சுருப்பீங்கள்ல, ரட்சிக்கப்படுங்க, பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்களா? அதை செய்யுங்க, உங்களுடைய பாவ தோஷங்கள் மாறும், உங்களுடைய குஷ்டங்கள் பாவ குஷ்டங்கள் நீங்கும். இப்போ அந்த நாகமான் போய் யோர்தான் நதிக்கரையில் ஒரு தரம் எழும்புறான், அவனுடைய மாம்சம் மாறல. 2 தடம் மாறல. 3ஆவது தரம் முங்கி எழும்புறான், மாறல. ஆனால் 7ஆவது தரம் முங்கி எழும்பும் போது அவன் மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சம் போல மாறிட்டு அவனுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் எலிசாவிடத்துல வந்து வெகுமானங்களை கொடுக்குறான். உடனே எலிசா சொன்னா, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நீ கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நாகமான் போகிறான். போகிற வழியில் இந்த கேயாசி அவன் பின்னாடியே ஓடி போய் என்னுடைய எஜமானன் அப்போ வேண்டான்னு சொல்லிட்டாரு, இப்போ அவர் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு பொருளாசை நிமித்தம் அந்த நாகமானிடத்துலேருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது எலிசா சொல்கிறான், நீ அந்த மனிதனோடு பின்னாடி போகும்போது, அதாவது பொருளாசைக்கு பின்னாடி நீ போகும்போது என் மனம் உன்னோடு வரவில்லையா? அவனுடைய குஷ்டம், அவனை விட்டு போன குஷ்டம் உனக்கும் வரட்டும் என்று சொல்லி சபித்து விடுகிறான். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டியவங்க. பொருளாசையினால உங்களுடைய மகிமையை இழந்து, உங்கள் பொசிஷனை இழந்து, அவமானப்பட்டு குஷ்டரோகங்களை வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கீங்க. ஏன்? பொருளாசையினால. அவங்க வீட்டில் இந்த பொருள் வந்துட்டு, அவங்க இந்த நல்ல கார் வாங்கிட்டாங்க இப்படின்னு சொல்லி பொருளாசை பின்னாடி போய் போய் உங்களுக்கு நீங்களே வருத்தங்களையும் பாரங்களையும் வியாதிகளையும் இழுத்து கொண்டீங்களே. நீங்கள் தேவனுக்காய் 2-4 மடங்கு பிரகாசிக்க வேண்டியவங்க. புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.